வணக்கம். காவேரி மருத்துவமனை சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன். இன்று காவேரி மருத்துவமனை பல்நோக்கு மருத்துவமனையாக இருந்த போதும் நாம் குடும்ப நல மருத்துவ மையத்தை மருத்துவமனையில் இன்று தொடங்க இருக்கிறோம். குடும்ப நலத்துறையை துவக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெல்த் கேர், அதாவது நல்வாழ்வுத்துறையில முக்கியமானது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஒரு குவாட்டர்னரி கேர் சென்டர் அப்படின்னு நம்ம இருக்கிறோம். பிரைமரி அப்படிங்கிறது ஒரு குடும்ப நல மருத்துவர், அதுக்கப்புறம் ஸ்பெஷலிஸ்ட், அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றது தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். முன்னாடி நம்ம எம்பி கலாநிதி சொன்ன மாதிரி 60ல ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டுல இருக்க பெரியவருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, வீட்டுல இருக்கவங்க யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் சரி, அவங்க ஃபர்ஸ்ட் குடும்ப நல மருத்துவரை பார்ப்பாங்க. அவர் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மருந்தை அவருடைய கிளினிக்லேயே கொடுப்பாரு. என்ன பேசிக்கான இன்வெஸ்டிகேஷன் இருக்கோ அதை அங்கேயே பண்ணுவாரு. அது ரொம்ப அஃபோர்டபுளா வேற இருக்கும் அந்த ஃபேமிலிக்கு. ரெண்டாவது, அந்த ஃபேமிலியில என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறது கூட தெரியும். அவங்களுக்கு என்ன பழக்க வழக்கம் இருக்கிறது கூட அந்த மருத்துவருக்கு தெரியும். முக்கியமா அவங்க ஃபேமிலியில சில பேருக்கு சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு அப்படின்னா, அவங்க சின்ன வயசுல இருந்தே உனக்கு சுகர் ஒரு இது இருக்கு, அதனால நீ இதெல்லாம் சாப்பிடாத அப்படின்னு சொல்றதுல ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன மருந்து கொடுக்கறதுல இருந்து எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ரொம்ப முக்கியமானது, அவங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கம் கூட அட்ஜஸ்ட் இது பண்ணுவாங்க. இப்ப என்னுடைய நான் குழந்தையா இருந்த போது இந்த குடும்ப மருத்துவர் நான் பார்த்திருக்கேன். ஒரு பர்சன் அவர் கிளினிக்குள்ள போவாரு, ஃபர்ஸ்ட் பாக்கெட்ல இருக்கிறதுலாம் எடு அப்படின்னுவாரு. அதுல பாத்தீங்கன்னா அவர் ஏதாவது ஒரு சிகரெட் பாக்கெட் ஒரு வட்டி வச்சிருந்தா கூட, இன்னும் நீ இதெல்லாம் பண்றியா அப்படின்னு ஒரு கண்டிப்புடன் சொல்லுவாரு. ஸோ இதெல்லாம் நம்ம ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய இதுல இறந்துட்டோம். ஸோ இதை ரீஇன்வென்டிங் சொல்லுவாங்க. அதாவது இதை நம்ம மறுபடியும் நம்ம புதுசா எதுவும் பண்ணல, ஏற்கனவே இருந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ண போறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு ஒரு குடும்ப நல மருத்துவ மையம். அதுல மக்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான காஸ்ட், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் கன்சல்டேஷனும், அதே மாதிரி ஒரு சீப்பான மருந்துகளும், அனாவசியமான டெஸ்ட் எல்லாம் எல்லாமே பேசிக் டெஸ்ட் அங்கேயே பண்ணிக்கிற மாதிரியும், தேவைப்பட்டாதான் அவங்களுக்கு ஸ்பெஷலிஸ்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வரணும்ன்றதுதான் இந்த இந்த கிளினிக்குடைய, இந்த மருத்துவ மையத்துடைய நோக்கம் ஆக்சுவலா. இப்ப முதற்கட்டமாக எங்ககிட்ட நாங்க ஆழ்வார்பேட்டில் காவேரி ஆரம்பிக்கும் போது டாக்டர் கவிதா எங்க கூட இணைஞ்சு அதை ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆழ்வார்பேட்டு ஹாஸ்பிட்டல் காவேரிக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் அவங்களுடைய சொந்தமா அவங்க நினைக்கிறது டாக்டர் கவிதாவை தான். அதே மாதிரி நாங்க எல்லா சென்னை முழுவதும் ஒவ்வொரு மையத்திலையும் ஒரு பர்சன் அந்தந்த ஃபேமிலியோட கனெக்டடா இருக்கணும், அவங்க அந்த ஃபேமிலியை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த குடும்ப நல மையம் ஆரம்பிக்கிறதுக்கான நோக்கம். ஆக்சுவலா இதுதான் எங்களுடைய நோக்கம். அதே மாதிரி பிரைமரி கேர் அப்படிங்கிறது பிரைவேட் செக்டர்லயும் இருக்கணும். இது கவர்மெண்ட் செக்டர்ல மட்டும் இருக்கக்கூடாது, பிரைவேட் செக்டர்லயும் கொண்டு வரணும். அதே மாதிரி அஃபோர்டபிலிட்டியை கண்டிப்பா கீழே வச்சுக்கணும். இதனால அவங்களே போய் இப்ப என்ன பண்றாங்க, பாதி பேர் சின்ன தலைவலி, சின்ன இது அப்படின்னா நேரா மெடிக்கல் ஷாப்புக்கு போறாங்க. இப்ப பிரைமரி கேர் யார் ப்ரொவைட் பண்றாங்கன்னா, அந்த மெடிக்கல் ஷாப்ல இருக்க ஃபார்மசிஸ்ட் தான் ப்ரொவைட் பண்றாரு. அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு மருந்து கேட்டு வாங்கி சாப்பிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம ஒரு மருத்துவரையே அணுகி தரமான மருத்துவத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கம். அதே டைம்ல அவங்களுக்கு ஒரு வியாதி இருக்குதுங்கிறத இயர்லியரா கண்டுபிடிக்கிற இதுவும் அவங்களுக்கு தான் இருக்கு. முதல்லயே அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் காமிச்சு அவங்களுக்கு அந்த வியாதி, பெரிய வியாதி ஏதாவது இருக்குமோ அப்படின்றத ஸ்கிரீன் பண்றதும் அவங்க பண்ணுவாங்க. ஸோ அதையும் நம்ம திரும்பி கொண்டு வரணும்ன்றது நம்மளுடைய இது. அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பழக்க வழக்கங்கள்ல இருக்கிற இம்பார்ட்டன்ஸ், அதாவது என்ன மாதிரி உணவு எடுத்துக்கணும், எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும், எவ்வளவு அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணலாம், எவ்வளவு அளவுக்கு பண்ணக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் அவங்க சந்தேகங்கள் தீர்த்துக்கிற ஒரு மையமாகவும் இருக்கும். அதே மாதிரி வேக்சினேஷன்ஸ், குழந்தையில இருந்து பெரியவங்களுக்கு இன்னைக்கு, குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இன்னைக்கு வேக்சினேஷன் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஸோ அந்த வேக்சினேஷனுக்கு அட்வைஸ் பண்றது, இந்த வேக்சின் எடுத்துக்கலாமா, எடுத்துக்கூடாதா, எந்த வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்றத சொல்றதுக்கும் அது அந்த மையம் உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஹெல்த் கேர்ல இருக்க எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடமா அது செயல்படும். இதுதான் எங்களுடைய நோக்கம்.